வணக்கம். ஆன்மீக மீடியா நேயர்களுக்கு குருஜி சுவாமிராஜ் ஜோதிடர் ஆகிய நான் இன்று நேயர்களுக்கு என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, இப்போ பரவலாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா, பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், கலிப்பு, பொறாமை, பொச்சரிப்பு, கண்திஷ்டி இதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ரொம்ப பேர் இதனால தான் நான் கஷ்டப்படுறேன், இதான் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சாமியார்களை தேடி போகிறாங்க. இந்த முன்னாடி ஜாம கோடங்கின்னு வருவாங்க, கோடங்கிக்காரங்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ அவங்க வருவது குறைந்தாயிருச்சு. இப்போ எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சாமி ஆடி அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குது, அது எடுத்தால் சரியாக போவோமாங்க. இந்த செய்வினை ஏவலுங்கிறது இருக்கா, அது எப்படி வரும், எப்படி வைச்சாங்க, எப்படி அதை எடுக்கிறது, அதை பற்றி தான் இப்போ விளக்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டில் செய்வினை இருக்கு அங்கிறது எப்படி தெரியும்னா, முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள போன உடனேயும் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அப்படி போய் அப்படி கண்ணா சந்தா வீட்டை சுத்தி ஆட்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒண்ணு. ரெண்டாவது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த வீட்டுல இருக்காது. வீட்டுக்கு போன உடனே ஏன்டா வீட்டுக்கு வந்தோங்கிற ஒரு எரிச்சல் இருக்கும். பல்லி கத்தாது. அதே மாதிரி குடும்பத்துல சம்பந்தம் இல்லாமல் சண்டைகள் வரும். பணங்கள் எவ்வளவு வீட்டுக்கு வந்தாலும் விரயமாகும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது செய்வினை சம்பந்தப்பட்டது. ஏவல், ஏவல்ங்கிறது வந்து தன்னாலே நல்லா தெளிவா இருக்கிறவங்கள மெண்டலி ஆக்கும். நல்லா தெளிவா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் லூஸ் மாதிரி பைத்தியம் மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் என்னன்னா ஏவல் செய்ற வேலைகள். 2வதுன்னா நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. யாரோ சொல்லிக் குடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கும். ஒண்ணுமே பக்கத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. அவங்களா பேசிட்டு இருப்பாங்க. இது ஏவல் அவங்கள ஏவி விட்டிருந்தா அது நடக்கும்ங்கிறது. அதே பில்லிங்கிறது பூனைய வச்சு வெட்டி பண்றது. அது அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் எப்படி சரி பண்றது? இது உண்மையிலே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா, நீங்க வீட்டில் இருந்தபோதே உங்க சிம்டம்ஸ் தெரியும். இல்லை என்றால் நல்ல ஜோதிடர்கள் இப்போ எங்க இந்த கோயில்ல அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான தீர்வுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க குடியிருக்கிற வீட்டிலேயோ இல்லை பூமியிலையோ அந்த மண் எடுத்துட்டு வந்தா அதை பார்த்தா தெரிஞ்சு போகும். அந்த வீட்டில் செய்வினை இருக்கா, பில்லி இருக்கா, சூனியம் இருக்கான்ட்டு. அதை நிவர்த்தி செய்துட்டு சில மந்திரங்கள், சில எந்திரங்களை கொடுத்து அதற்கு திரும்பி வராமல் இருப்பதற்கும், பொதுவா ஒரு செய்வினை பண்றாங்கன்னா, அவங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல கட்டு போட்டுருவாங்க. ஏன்னா குலதெய்வத்தை கட்டு போடாம அவங்க வீட்டுக்குள்ளேயோ, அவங்க குடும்பத்துக்கோ இவங்க எதுவும் பண்ண முடியாது. குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் கட்டு போட்டுட்டு, அதுக்கு பிறகு செய்வினையோ, பில்லி, சூனியம் ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, உடல் ரீதியாக ஏதோ ஒரு குழப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க போய் ஜாதகம் பார்க்குறீங்க. நல்ல திசை நடக்கு, நல்ல புத்தி நடக்கு, கட்டம் நல்லா இருக்கு. அப்படின்னா ஏன் இவன் கஷ்டப்படுறான்? ஆனா பார்க்கும்போது இதுக்கு அப்பாற்பட்ட சக்தி. அந்த கிரகங்களுக்கும், திசைகளுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அப்ப அத போய் உன்னிச்சு பார்த்தோம்னா, அந்த வீட்டிலேயோ, இல்ல வீட்ல மண் எடுத்து பார்த்தோம்னா, அங்க வீட்ல என்ன கோளாறு இருக்குன்னு அது சரி பண்ணணும். அது சரி பண்றது மந்திரங்கள், யாகங்கள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணி சரி பண்ணலாம். இது குறிப்பிட்ட இடங்கள்ல சரி பண்றாங்க. சில இடங்கள்ல அது சரி பண்ண முடியாம பூஜைகள் மட்டும் பண்றாங்க. அந்த பூஜைகள் பண்ணனா, குறிப்பிட்ட நாள் மட்டும் 1 மாசமோ, 2 மாசமோ நல்லா இருக்கும். செய்வினையோ, ஏவலோ இருந்தா அதை எடுத்து அழிக்கிற வரைக்கும் அந்த தொந்தரவு இருக்கத்தான் இருக்கும். அதனால இந்த பில்லி சூனிய செய்வினைகள் இருந்தா உங்களுக்கு கூட சிம்டம்ஸ் தெரியும். வீட்டுக்குள்ள போனோம்னா பல்லி கத்தாது முதல்ல. 2வது, அடிக்கடி கனவுல, அதிகாலை கனவுகள்ல எருமை மாடு வரும். எருமை மாடு அதிகாலை கனவுல வரும். அதே மாதிரி நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் நம்ம மேல கோவப்படுற மாதிரி கனவுகள் வரும். வீட்ல பணம் காணாம போற மாதிரி கனவுகள் வரும். இதெல்லாம் இருந்தாலோ, அதே நேரம் அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா கண்ணு மூடி அசந்தால் வீட்டுக்குள்ள யாரோ 10 பேர் நடமாடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருந்தா பில்லி சூனியங்கள், செய்வினைகள் இருக்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அதை சரி பண்ணுவதற்கு சில பூஜை முறைகளும், சில பரிகாரங்களும், சில மாந்திரீகங்களும் உண்டு. அதை வைத்து செய்யலாம். அதனால் பில்லி சூனியம் இருந்தால் முதலில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்து மற்ற பூசாரிகளையோ, சாமியார்களையோ, அதை சார்ந்து சரி பண்ற ஆட்களையோ நீங்கள் பார்த்தால், அது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் பார்க்கணும். பார்த்தோன்னா அது சரியாகும். மற்றபடி உங்களுக்கு இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், என்னுடைய கீழே என்னுடைய நம்பர் குடுத்திருக்கேன். அத பத்தி கேட்கலாம். வணக்கம்.